அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோல் லேண்ட் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, நம்ம ஹீரோக்கும் அப்புறம் மூபாயின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். சண்டை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ரூமுக்கு தான் சண்டை. ஸோ 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே ஏடாகூடமான டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அவன் என்ன பண்ணுறாங்கிறது யாருக்குமே புரியவே புரியாது. இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூபாய் அப்படிங்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒருத்தன். நம்ம ஆளுகிட்ட 2 சோல்ரிங் இருக்குன்னா அவங்ககிட்ட 3 சோல்ரிங் இருக்குது. 3 மட்டும் இல்லை, இப்போ அவன் கிட்டத்தட்ட லெவல் 37 இருக்கான். நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 29 தான் இருக்கான். ஸோ பவர் அப்படிங்கிறது நம்ம ஆள்கிட்ட கொஞ்சம் குறைவு தான். இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து அவனுடைய அந்த சோல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைகர் சோல் பவர் இருக்கும். இது இவனுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சோல் பவர். நம்மால் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய சோல் பவராக இருக்கக்கூடிய அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத காட்டுறான். இதை பார்த்தோன்னா அவன் சிரிக்கிறான். டேய், என்னடா சில்வர் பிளான்ட் வச்சு சண்டை போடுற அப்படிங்கிறான். எல்லாருமே இப்படி தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, 2 பேருக்கும் நடுவில் சண்டை அப்படிங்கிறது நடக்குது. இவன் வந்து சில்வர் பிளான்ட்டை வச்சு அட்டாக் பண்ணலான்னு போகும்பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு லைட் அட்டாக் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணோன்னே இந்த பிளான்ட் அப்படிங்கிறது பீஸாக போயிடுது. இந்த டைமில் அவன் சொல்கிறான், பாத்தியா உன்னோட பிளான்ட்டை வச்சுலாம் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, டேய், நான் ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ணும்போது உன் உடம்புக்குள்ளே பாய்சன் அப்படிங்கிறது கொஞ்சம் இறங்கிடுச்சு, சரியா? இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருன்னு சொல்லிட்டு இவனோட பிளான்ட்டை வச்சு அவனை ஃபுல்லாக வந்து சரௌண்ட் பண்ணிடுறான்ப்பா. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ என்னடா இவன் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் மூபாய் சொல்கிறான், கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் எப்போ தெரியுமா ஒர்க் ஆகும்? எனக்கு 2 சோல்ரிங் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு 3 சோல்ரிங் இருக்குது அப்படிங்கிறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த 3வது சோல்ரிங்கோட பவரை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டே வந்து பீஸாக உடச்சி போட்டுடுறான். ஸோ நம்ம ஹீரோடைய பாய்சன் அப்படிங்கிறது அவனை சுத்தமாக அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இது நம்ம ஹீரோக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியம் தான். ஆனால் இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட முடியுது. மூபாய் என்ன சொல்கிறான்னா, நீ எப்படியோ நம்ம அகாடமிக்கு தானே வர, இவங்க ஆக்சுவலாக அந்த அகாடமிக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க, அங்கே நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்போ இவங்க யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம அங்கே தான் போகிறோன்னு? ரொம்ப விந்தையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று நம்ம போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்கப்பா. ரூமுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, இவங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது கப்புள்ஸ் ரூமுக்காக. ஐயோ, அவசரப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு ஒன்று வருது. அது என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன ஜென்ம ஞாபகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கனவு தான். அவனும் இன்னொருத்தரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது இவன் என்ன பண்ணுறான்னா, ஸ்ட்ரேஞ்சாக ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறான். இவன் கையில் ஒரு நீடில் மாதிரி இருக்குது. அந்த நீடில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆப்பனண்டோட உடம்புல போய் சொருகி அவனோட உடம்பே வந்து ஒரு மாதிரி அப்படியே முறுக்கி கீழே விழுந்து இறந்து போயிடறான். இந்த டெக்னிக் வந்து நம்ம ஹீரோடைய ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம ஹீரோ எப்படி இருக்கான் நல்லா பார்த்துக்கோங்க. இவனோட ஃபியூச்சர் அப்பியரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. அந்த கடையில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காரு, கண்ணாடி போட்டுட்டு. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராண்டர். இப்போ இவங்க ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்களே, அந்த ஸ்கூலோட டீன் இவர் தான். இவருக்கு பணம் சம்பாதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்து சுற்றி பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல ஒரு கல் ஒன்று இருக்குது. அவன் கேட்குறான், இது ஹேர் கிறிஸ்டல்ஸ் தானே, அட இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி 100 காயின்ஸ் தான்ப்பா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவன் பார்க்குறான், ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 காயின் எடுத்து போய் கொடுக்க பார்க்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, இது பத்தாதே, நான் வந்து 200 காயினுக்கு விற்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னே 2 பேருக்குமே பயங்கர காண்டாயிடுச்சு. ஃபஸ்ட்டு 100ன்னு சொன்னீங்க, இப்போ 200ன்னு சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் இதுவாது மாற்றாமல் இருப்பீங்களா அப்படின்னோடனே, சரி ஓகேப்பா ஃபைனலைஸ் பண்ணிடலாம், 500 காயின்ஸ் கொடுத்துட்டு நீ இதை எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இவன் அப்படியே பார்க்குறான், 500 காயின்ஸா, அவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இல்லை, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு 2 பேரும் நடந்து போகிறாங்க. ஷாவு திட்டிகிட்டே போகிறா, இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் நம்ம வியாபாரமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போகிறா. அப்போ அவர் சொல்கிறாரு, சரிப்பா நீ ஒன்று பண்ணு, வேணா 200 காயின்ஸ் இப்போ கொடுத்துட்டு போ, மீதி இருக்கிறத 10 காயினாக ஒரு மாதம் கொடு, ஆனால் 10% இன்ட்ரெஸ்ட் ஆகும், பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. இவன் அப்படியே பார்க்குறான், யாரா இவன் ஒரு சிச்சுவேஷனில் காசு சம்பாதிச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.